வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படத்தினுடைய குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமர் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸோடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சிறை படத்தினுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுரேஷ் ராஜ்குமாரி அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை வந்து விக்ரம் பிரபு அவர்கள் லீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வராங்க. அண்ட் எல்கே அக்ஷய்குமார் வந்து இந்த படத்தில் வந்து புதுமுகமாக வந்து அறிமுகமாயிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே பேசும்படியாக இருக்கு. அண்ட் நம்மளுடைய அறிமுக இயக்குனரான சுரேஷ் ராஜ்குமாரி வந்து சூப்பரா இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் பிரபு அவர்கள் வந்து ஒரு காவலாளியா இருக்காரு. அவருடைய வேலையே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கைதிகளை வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகணும். இதுதான் அவருடைய வேலையா இருக்கு. அப்படி ஒரு நாள் கூட்டிட்டு போகும்போது ஒரு கைதி வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அந்த கைதியை வந்து அவர் சுட்டுறாரு. சுட்டதுக்கு அப்புறம் அவரோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம்ஸை அவர் எப்படி வந்து சால்வ் பண்றாரு அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. அண்ட் வந்து அப்துல் வந்து அடுத்த ஒரு கைதியை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அவரும் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவரை வந்து எப்படி புடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் பிரபுவோடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, அது அவர் வந்து காவலாளியா வந்து தொடர்றாரா, அதை நோக்கி தான் வந்து மீதி கதை வந்து இருக்கு. இதான் வந்து இந்த படத்தினுடைய மெயின் ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு பிளஸ் தான் இந்த படத்துல வந்து நிறைய இருக்கும். ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கே வந்து நம்ம வந்து சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்கும்படியா வந்து படம் வந்து அமைஞ்சிருந்தது. அண்ட் விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் வந்து எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப ஓவரா பண்றாரோ இவரு அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்காம த்ரூ அவுட் ஒரே மாதிரியே நம்மளை வந்து ஒரே லெவல்ல வந்து அவரோட ஆக்டிங் வந்து இருந்துச்சு. நம்மள கதைக்குள்ள வந்து அவரோட ஆக்டிங் மூலமா நம்மளை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண வச்சிருப்பாரு படத்துல. அண்ட் வந்து இந்த படத்தினுடைய மெயின் பிளஸ் மெயின் கோரா என்ன பார்க்குறோன்னா எமோஷனை வந்து ரொம்ப இன்டிப்தா வந்து நமக்குள்ள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த இடத்துலையும் வந்து வேணுமே நம்மளை வந்து எமோஷனை திணிக்கிறாங்களோ அப்படின்னு இல்லாமல் எமோஷனை வந்து லாஜிக்கலாக இந்த இடத்துல வந்து இது தேவைப்படுது, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எமோட் ஆகும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கலாக வந்து நிறைய சீன்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நேச்சுரலாக வந்து நிறைய சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு சாங் வரும், யுவன் சங்கர் ராஜா வந்து பாடியிருப்பாரு. அந்த சாங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். படத்திலே வந்து அந்த சாங் கேட்கும் போது வந்து நம்மளுக்கு ரொம்ப டச்சபிளாக இருக்கும். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் நம்மளை வந்து படத்தில் உட்கார வைக்கிது அப்படின்னா வந்துட்டு ஜஸ்டின் பிரபாகரனும் ஒரு காரணமாக இருக்கார் படத்தில். அண்ட் வந்து இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சட்டில்டாக நார்மலாக நம்ம ஒரு வில்லேஜ் ஸ்டோரிஸ் உள்ள படங்கள் பார்த்தோன்னா எப்படி போகுமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து வேற லெவலில் வந்து இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன் வரும், ஒரு டைலாக் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அவன் வந்து முஸ்லீம்ன்றதுனால வந்து நான் வந்து கன் வந்து லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கே வந்து எப்படிலாம் நினைக்கிறாங்க முஸ்லீம்னா இப்படியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோண வைக்கும். இந்த ஒரு டைலாக் வந்து படம் எப்படி அப்படின்றத வந்து புரிய வச்சிடும் நமக்கு. அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து அந்த டைலாக் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் தீமே என்னவா இருக்கும்னா, நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, காவல்துறையும் சரி அண்ட் வந்து கோர்ட்டும் சரி சரியா வந்து ரன் ஆகலை, சரியா ஜஸ்டிஸை கொடுக்கல அப்படின்னா சாமானிய மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், சாமானிய மக்கள் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒரு மெயின் கோராவே இருக்குது. அண்ட் வந்து இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் வந்து எனக்கு என்னவோ ஒரு மைனா படம் ஃபீல் கொடுத்தது. மைனா படத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து நம்மளை வந்து சீட் எட்ஜில் தான் நம்ம செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியா இருக்கும். அண்ட் வந்து கிளைமேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு வந்து புரியும். கிளைமேக்ஸை வந்து வேறு விதமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு குயிக் ரிவ்யூ. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தே ஆகும். அண்ட் வந்து பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோடைய குயிக் ரிவ்யூவோட நான் உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனா தெரிஞ்சுக்க நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் வீப்ளே யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை அண்ட் டேக் கேர்.